வணக்கம் தோழர்களே, தோழிகளே. முன்கதையில் என்னுடன் உற்சாகமாய் பயணித்த அனைவருக்கும் நன்றிகள். இந்த கதை நல்ல விறுவிறுப்பான உங்கள் கற்பனை வளத்திற்கு சவால் விடக்கூடிய வகையில் அமையும் என எதிர்பார்க்கிறேன். இக்கதையின் தலைப்பு மரணக்கிணறு. இக்கதையினை பாகம் 1, 2, 3 என பதிவிடுகிறேன். வாங்கள் கதையினுள் பயணிப்போம். தொலைக்காட்சியில் முக்கிய செய்திகள் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைய முக்கிய செய்திகள்: பிரதமர் போகும் பாதையில் போராட்டம் நடத்திய போராளிகள். பிரபல நகைக்கடையில் பல லட்சம் மதிப்புள்ள வைரங்கள் மற்றும் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. போலீஸ் தீவிர விசாரணையில் கொள்ளையர்களை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளத்தால் சீரழியும் சமூகம் பற்றிய ஒரு கருத்தினை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சமூக ஆர்வலர் திரு சுஜாமல். அவர்களுடன் நேர்காணலில் கருத்து பரிமாற்றம். இக்காலகட்டத்திலும் பழமைவாதிகளாய் திகழும் மூட நம்பிக்கையால் மூழ்கிய பசுமை காட்டின் ஊர் மக்கள் கிணற்றுக்கு அறுசுவை விருந்து படையல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளை காண நியூஸ் டே நம்பர் 1 சேனலை காணுங்கள். இச்செய்தியில் வரும் கடைசி செய்திதான் நம் கதையின் கரு. மரணக்கிணறு என்ற தலைப்புக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் என பின்வரும் கதையின் நிகழ்வுகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பசுமை காடு என்னும் இந்த ஊரில் கண்ணு கெட்டிய தூரம் வரை வறட்சி தான் அதிகம். பசுமை காடு அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி பசுமையே ஊரில் கொஞ்சம் கூட கிடையாது. பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஊர் பசுமையாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று பஞ்சமும் வறட்சியும் தான் இவ்வூரின் அடையாளமாய் ஆகிவிட்டது. இந்த ஊரின் சிறப்பம்சம் மழை காணாத நிலங்களும் மகிழ்ச்சி காணாத மக்களும் தான். இந்த ஊரின் மற்றொரு அடையாளமாக விளங்குவது செய்தியில் வந்த அந்த கிணறு. அப்படி என்ன அந்த கிணற்றில் ரகசியம் இருக்கிறது? பல வருடங்களுக்கு முன்பு இந்த கிணறு வற்றாத ஊற்று நீரை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றோ வறண்டு போன கானல் நீராய் காட்சியளிக்கிறது. இந்த கிணறு ஊருக்கு சாபம் கொடுத்து விட்டது. அதனால் ஊரில் மழை பொழியாமல் பஞ்சம் ஏற்பட்டு வறட்சியால் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என ஊருக்குள் ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது. ஆனால் சில வாரங்களுக்கு முன்பு அந்த கிணற்று பக்கம் போன சிலர் மர்மமான முறையில் இறந்தனர். அதனால் ஊர் மக்கள் பயந்து போயினர். அந்த கிணறு எல்லோரையும் காவு வாங்குகிறது. அதற்கு படையில் வைக்க வேண்டும் என்று அசைவ விருந்து படைத்து பூஜை செய்தனர். அந்த செய்தியே வைரலாக ஊடகங்களுக்கு பரவியது. ஊர் மக்களிடம் கிணற்றை பற்றிய பயமும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. தடை செய்யப்பட்ட பகுதியாகவே அவ்விடம் மாறிப்போனது. இக்கதையின் நாயகி சுஜிதா இவ்வூரில் அதிகம் படித்த சூட்டிகையான புத்திசாலி பெண். சமுதாய சீர்திருத்தங்களுக்காகவும் மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் குரல் எழுப்பும் புரட்சி பெண் சுஜிதா மட்டுமே இக்கிணற்றில் ஏதோ மர்மம் இருக்கிறது என யோசித்தாள். ஏனெனில் சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மர்ம மரணம் அவளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அடுத்து நடக்கவிருப்பதை 2ஆம் பாகத்தில் காண்போம்.